ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4-5 லவங்கம், கல்பாசி கொஞ்சம், ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன், 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி பழம் நல்லா எடுத்துட்டு இதை நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்படின்னு தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி நீங்கள் மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம மஞ்சத்தூள், காரம், தனி மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக அப்படியே இது கூட இந்த அரைச்சி வச்சுருக்கிற நான் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இது ஒரு காயெலாம் இல்லாத சமயத்தில் நம்ம இட்லிக்கோ, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ஒரு நல்லாவே ஒரு சூப்பரான சைடிஷ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம தக்காளி நல்லா வதங்க விடக்கூடாது. நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா கிளறினதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா முழுசாக சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா இப்போ கலந்துட்டு காமிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த கிரேவி சூப்பராகவே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.